அண்ணா வீடு காலி பண்ணோம், நம்ம வண்டி கிடைக்குமா? ராஜா இது வந்து லோடு ஏற்றுற வண்டி ராஜா, வண்டி வராது. ஏண்ணா ஊட்டி ஜாமான் லோடு தானே, உனக்கு என்ன தேவை? காசு தானே. இது லோடு கம்பெனி வண்டிப்பா, இது லோடு ஏற்ற வராதுப்பா. இது கம்பெனி வண்டி லோடு ஏற்ற முடியாதா? யோ கேப்பு கிடைக்கிற நேரத்தில் லோடு ஏற்றிட்டு காசை வாங்கிட்டு விட்டுட்டு என்னையா பொழைக்க தெரியாத ஆளாக இருக்க நீலாம், என்னையா பொழைக்க போற? பணம் பேய் எதுக்கு தான் காசு அலையிறானான்னு தெரியல. வாடகை தேடி வரத்துக்குள்ளார வாடகை கேட்குறான். இவன் ஊர் தான் இந்த ஊரில் அதிசயமாக என்ன, வேறு ஊரே கிடைக்காதா? இன்றைக்கே இவன் ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு வேறு ஊர் காலி பண்ணி போக வேண்டியதான். என்னதான் நடக்கும் நடக்கட்டமே, இருட்டின் மீதே மறையட்டமே, தன்னாலே வெளிவரும் தழங்காது, ஒரு தலைவன் இருக்கிறான் மழங்காது. புது துணி வச்சு நேரம் தோடிப்பானயா, புதுசு அது வரைக்கும் கருப்பாக்கிட்டே எவன் தோய்ப்பா? ஏய் நீ தோய்க்கல கவனி போடி, நான் தோய்ச்சிக்கிறேன். தோய்ப்பு எப்படி தோய்ப்பு பாரு. வண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் வண்டி தோடிக்கிறதுக்கு பெரிய குட்டி பூச்சி தோடிக்கூடாதுன்னு சொல்றேன். 1.5 லட்சம் ரூபாய் பேசிக்கிறியா? வண்டியாதா நான் ஓடுற வரைக்கும் என் வண்டிட்டு நான் விட்டு வரனா ஓனருது. நீ ஓடுறியா? ஓ நீ கிளீனர் தானயா, நீ ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டியா? நான் பாக்கலையா? நான் ஸ்டேரிங் பிடிச்சி நீ பாக்கலையா? இப்ப பாரு பாரு ஓட்டணுமா? ஸ்டேரிங் பிடிச்சி நல்லா பாத்துட்டியா? ஓ ஸ்டேரிங் பிடிச்சா டிரைவரா? ஓட்டணும், அதான் டிரைவரு. ஏய் இனிமே கிளச்சி மேசி கீரை மாத்தினா வண்டி ஓண்டியா? ஓ அவ்வளோதான் வண்டியா? அப்புறம் ஓட்ட மாட்டேன்ற, ஓட்ட வேண்டியது தானே. ஏய் லைசன்ஸ் இல்லையே, லைசன்ஸ் இல்லாத ஓட்டினா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு கும்முன்னு குத்துவானே, அந்த உதவி யார் வாங்குறா? நீ யார் வாங்குறது? நீ தான் வாங்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் வாங்கணுமா என்ன? போயா. அட ரொம்ப சிரிச்சுக்கிறியா? ஓ கீழே இறங்கியா, ஓனர் பார்த்துட்டு போறாரு, அப்புறம் ஓனர் கும்முன்னு குத்த போறாரு. ஏ அது எனக்கு தெரியாதா? போடி காமா, எனக்கு தெரியும். போய் ஆளு வாய ஒதுப்பாட்டு வீட்டுக்கு வா. தொடைக்கு சொன்னா எங்க அவன் காணோம்? ஏய் தொடைக்கு சொன்னா டிரைவர் மேல ஏறி உட்காந்துங்கிற. சார் ஸ்டேரிங் துவச்சுக்கிறேன், என் உக்காந்துக்கிறேன்னு சொல்றாரு பாரு. என்ன சார் நல்லது கேட்க ஆள இல்லையா? பாரு குட்டியே அழுகா போச்சு, வேற குட்டி எடுத்து கொடு. டேய் வேலு, உன் தில்லு முல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுங்க வேலை பண்ணாத, நான் போய் டிரைவரை கூட்டின்னு வரேன். போனத சுத்தமா எண்ணெயில வண்டிக்கு ஊத்தணும், காசு கொடு. வண்டி ஊத்தணுமா உனக்கு ஊத்தணுமா? 12 மணி ஆகக்கூடாது, எதனா ஒரு காரணம் சொல்லி காசு கேப்பிய. நீ தொடைக்கிற வேலை மட்டும் பாரு, ஆணிலாம் புடுங்க தேவை. நான் போய் டிரைவர் இட்டாரேன். டிரைவர் இட்டு வண்டி ஓடிடுமா? என்ன ஊத்தினா தான் உனர வண்டி கிளம்பும். அது நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேன். போய் வா, போய் வந்தாலும் அவன் தான் துட்டு கேட்க போறான். அவன் கேட்கறத எங்க கொடுத்தா நான் போய் வாங்கி போறேன். நம்ப மாட்டேன்ற உன் வண்டியில இருக்குதான் நான் வேஸ்ட். போயா உன் வண்டியில நான் எங்கனா போறேன். அப்ப 5 லிட்டரு நம்ப மாட்டேன்னா, அப்ப நான் உன் வண்டி அண்ணாட தொடக்கணும், அண்ணாடம் போனான். அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லாத நான் வேலை செய்யல. என் சம்பளத்தை கூட நான் போறேன். டேய் வேலு, நீ எதுக்கு இப்படி கத்திங் கிடக்குற? கட்டிங் தானே கத்திங் கிடக்குற. போ கட்டிங் போட்டு வந்து ஒழுங்கா தொடச்சு வை. தங்கமான உணர்வு எனக்கு தெரியும் உன்னை பத்தியா. நீ போயிட்டு வா, எண்ணெய்க்கு இது ஆயிலுக்கு இது எல்லாம் இது. இதுதான் இல்ல, அதான் குடுத்துட்டியா? நீ போய் குடுத்துறவா. தாத்தா வீட்டுல குழம்பு வைக்க ஒண்ணுமே இல்லையா? ஆயா துடு வச்சு 20 ரூபாய் வந்தது, அதுக்குள்ள எப்படா தெரியும் உங்க ஆயாவுக்கு? குட்டுன்னு ஓடுற. தாத்தா 20 ரூபாய் எனக்கே பிஸ்கட் வாங்க பத்தாது, கறி வாங்கினா காசை கொடு. நீங்களாம் இப்படி பண்ணுங்க தான் எனக்கு தெரியும். அந்த ஓனர் போட்ட பிறகு அந்த ஜாக்கி எடுத்து போட்டு வச்சேன். எத்துமாய்யா போட்டா கறி கோயம்பு வைங்க வராராக்கி. அடாடாடாடா எனக்குன்னு வந்து அமுச்சிட்டு போற பேரனா. நாளைக்கு கோட்டருக்கு வச்சிருந்தா உடனே வந்து பிடிக்க மாட்டான். பெரியவர ஒரு வேலை வண்டி வருமா? வரவெல்லாம் வண்டி வருமா? எப்படா வண்டி வரும்? ஓட்டினாதான் வண்டி வரும், கசம்பலாம். வேலு வேணாண்டா. ஏங்க தெரியாம சொல்லிட்டீங்க, வீடு காலி பண்ணணும், லோடு ஏற்றுவீங்களா? சொன்ன என்ன பார்த்தா லோடு ஏத்துற மாதிரியே தெரிஞ்சு உனக்கா? ஐயோ ஏங்க தெரியாம கேட்டேன், நீங்க தான் ஓனரா? அவனே நம்பிட்டான் ஓனர்னு. ஆடு நம்புது, வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துட்டான். எங்கப்பா எங்க லோடு ஏத்துனா? நம்ம குன்றத்தூர் தான். குன்றத்தூரா? 25 கிலோமீட்டருக்கு இவ்வளவு ஆகுது. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்பு. கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? அதனால சொன்னா கிலோமீட்டருக்கு இவ்வளவு ஆகுதுன்னு. அதாங்க கேக்குறேன், கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? அதனால சொல்லிட்டுடா கிலோமீட்டருக்கு அவ்வளவு ஆகுதுடா. யோ நான் சொல்றது உனக்கு புரியலையா? கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகுது? துட்டு எவ்வளவு ஆகுதுயா? திரும்ப கேக்குறடே மடியா, நீ என்ன பைத்தியக்காரனா நீ? யோ தயவு செஞ்சு சொல்றியா, ஊரு வேற காலி பண்ணியா, பொருள் வேற ஷிஃப்ட் பண்ணியா, எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லியா? 1ஆம் தேதிக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லிருப்பானே. அதான் ஆமாங்க. காலி பண்ணலன்னா சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டுன்னு சொல்லுவானே. அதை கரெக்டா சொல்றீங்க. ஆமாங்க. பணம் பேய்ங்க. என்னடா மாசம் கரெக்டா கொடுத்தானே, அவனை போய் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டானுங்க. திருட்டு பசங்க.
சரி ஒரு 10,000 ரூபாய் கொடு. யோ நான் வாடகையே 5,000 கொடுத்தேன், நீ என்ன காலி பண்றது 10,000 கேக்குற? அவனை விட மோசமான பேயாக்குறியா? என்ன பேய் நான் சொன்னா? இனிமேல் 10,000 இல்ல 5,000 கொடுத்தா வரும், இல்லைன்னா வராது போடா. யோ சொன்னது தப்புதாயா, கையெழுத்து கும்பிடுறேன் வாயா, 10,000 கொடுக்குறேன் வாயா. டேய் 5,000 இப்ப குத்துரு, அங்க லோடு ஏற்றி ஆச்சுன்னா அங்க பேலன்ஸ் குத்துடணும். யோ என்கிட்ட கையில காசு இல்ல, ஜிபே பண்ணிடுறேன், நம்பர் சொல்லு, லோடு ஏத்ததுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் குத்துறேன். 99 99 35 35 28 28 12 12 போடு. திருட்டு பய வேலு. யோ என்னையா இது திருட்டு பய வேலுன்னு வருது? அதானே என் பேரு, அதான் அப்படி வச்சா. என்னாச்சு, அனுப்பலாமா வேணாமா? ஏய் இன்னும் அனுப்பவே இல்லை, இல்லைன்னா 5,000 ஆகும். யோ இல்லையா கோவப்படாதியா, அனுப்பிட்ட பாரியா, எங்க காட்டு இந்த பாரியா. வேலு கரெக்ட். யோ டிரைவர் வருவான் பாரு, கட்டியா இருப்பான் டிரைவரு, அவங்க 5,000 கொடுத்து அனுப்பிச்சிடு. யோ வானது பாத்திரத்தை வெளியே எடுத்து போட்டுக்கொள்ள, சீக்கிரம் அனுப்பிவிடியா. நீ போ, வண்டி வந்து நேரம் போடா. சரி ஒரு வாரத்துக்கு கறி குழம்பு தேர்ச்சி பாத்துக்கலாம்டா வேலு, அடுத்த நாள் பார். என்னடா இது ஆளு யாரும் காணோம்? எங்கடா போன அந்த வேலு? வேலு வேலு கட்டி அடிக்க தானே துட்டு குத்தோம், இன்னும் ஆளை காணோம். அப்பா டிரைவர் என்னப்பா வண்டி வருமானு பார்த்தா வாயை பொழுது பாய்னு பார்த்துட்டு இருக்க. டிரைவரா? ஏய் யாரை பார்த்து யாரு டிரைவர்ன்றா? ஓ நீ கிளீனரா? யோ சீக்கிரம் டிரைவர் வந்த உடனே வண்டி எடுத்து வர சொல்லியா, ஓனர் வேற ரொம்ப டென்ஷனா வராதியா. காட்டன உன்ன யாரும் தெரியுமாடா உனக்கு? யோ நீ யாரா வேணாலும் இல்லையா, ஓனர்ட்ட 5,000 அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன், வீடு வேற காலி பண்ண, சீக்கிரம் வாயா. டேய் ஏமாலி, நீ யாருக்கு என்ன காசு கொடுத்துட்டு வந்து ஏன் வண்டி எடுக்க சொல்ற? இங்க ஒருத்தர் தோல்ல துண்டு போட்டுட்டு ஓனர் இருந்தாரு, அவர்கிட்ட 5,000 ஜிபே பண்ண, வேலு அவர் பேர் கூட. டேய் அவன் கிளீனர்ரா, ஒன்னே 5,000 ரூபாய் அவங்ககிட்ட கொடுக்க சொல்லுது. கட்டிங் சாட்டையும் அவன் கவுந்துருவான். போய் ஒயின் ஷாப்ல கிடப்பான், போய் பாரு போ போடா. இது ஒயின் ஷாப்ல தேடுறதா? நான் எந்த ஒயின் ஷாப்ல தேடுறது? அப்பயா திட்டு பைய வேலைன்னு வந்துச்சு, நான் அப்பயே உஷாரா ஆயிக்கணும், என் புத்தி செருப்பால தான் வச்சுக்கணும். பாக்கிறதுக்கு பச்சை மாரி இருக்கிறான், ஒரு திட்டு பையன்கிட்ட காசை கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து உயிர் எடுக்கிறான். சே ஐயோ ஜாக்கிய காணோம். ஐயோ வேலை வேலை. ப்ரோ இதே மாதிரி காமெடியா பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி, இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு, இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேர் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன், என் பேரை நான் ஒன்றும் சொல்லவே இல்லையா. என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி சேனல்.